students, welcome back to Only One Marks channel. In the video, 12th standard chemistry public exam ku study plan பார்த்துடலாம். எந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்த்துடுவோம். ஓகேவா? ஸோ இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கே ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் வந்து 1 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ், பட் புக் பேக் மட்டும் வந்து உங்களுக்கு 13 மார்க்ஸ் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம சேனல்லே 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் போட்டுருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்லே போயிட்டு 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக 13 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் இன்டர்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த 30 மார்க்ஸ் வந்து எல்லாத்துக்கும் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சில பேருக்குலாம் போடல. அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு, எக்ஸாம் ஒழுங்காக போய் அட்டன் பண்ணாதவங்களுக்குலாம் வந்து இன்டர்னல் வந்து ஃபுல் மார்க் போடல. ஸோ அதனால 30 மார்க்ஸ் வேணும்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்லாம் ஒழுங்காக இருக்கணும். உங்கள் ஸ்டாஃப் அப்பப்போ உங்கள் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் சொல்லுங்கள், கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருங்க. ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1 மார்க்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43 மார்க்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெசன் 1, லெசன் 2, லெசன் 6, லெசன் 7, லெசன் 11. ஸோ இந்த சாப்டர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்கும். உங்கள் கொஷின் பேப்பரில் இந்த சாப்டர்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா லெசன் 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சிசி, பிசிசி, கன்ஃபார்ம் கொஷின், பேக்கிங் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து லெசன் 6ல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஃபெக்ட் பேஸ் பண்ண கொஷின் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸ்காட்டி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ டிஃபெக்ட் பேஸ் பண்ண கொஷின் கண்டிப்பாக லெசன் 6ல வந்துடும். அதே மாதிரி லெசன் 7ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் பீரியடு இதெல்லாம் வந்து லெசன் 7லேருந்து கேட்பாங்க. லெசன் 11ல ரியாக்ஷன்ஸ். சரி, இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நானே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா லெசன்ஸும் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்தாலே போதும். நீங்கள் புக் பேக் தான் பார்க்கணும், உள்ள என்ன பார்க்கணும் ஐடியாவே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. நான் எவ்ரி இயர் அது பார்த்துடலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு சாப்டர் வைஸு. ஸோ லெசன் மாடலேருந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லா சாப்டர்ஸ்க்குமே இருக்குது. ஸோ எவ்ரி இயர் நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமே பார்த்தீங்கன்னா 90 மார்க் மேலே வந்துடும். உங்களுக்கு வந்து நான் சம் மட்டும் கிடையாது, இல்லை இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கிடையாது, கம்பல்சரி சம் கிடையாது. கம்பல்சரி சம் போக அரௌண்ட் 90 கிட்ட ஈஸியாக வாங்கிடலாம் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தா. பட் இப்போ திரும்ப ஸ்டடி பிளான் கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த சாப்டர்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? லெசன் 1, லெசன் 2, லெசன் 6, லெசன் 7, லெசன் 11. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 25 மார்க்ஸ்னு போட்டால் ஃபர்ஸ்ட் ஒரு 43 மார்க், இப்போ 25 மார்க்ஸ் ஆட் பண்ணால் 67 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம். வெறும் 5 சாப்டர் ப்ளஸ் 1 மார்க்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணால் அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக 65 to 70 மார்க் கிட்ட வாங்க முடியும் இந்த சாப்டர்லாம் மட்டும் ஒழுங்காக பார்த்தாலே. திரும்ப இதுவே பாருங்க, 70 மார்க் கன்ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல எந்த சாப்டர்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஈஸி சாப்டர்ஸ் இருக்கலாம். வெறும் தியரி பேஸ்டு கொஷின், இந்த ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் இருக்காது. ஸோ தியரி பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும் இந்த சாப்டர்ல. மேக்ஸிமம் யூசஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. லெசன் 3, லெசன் 4, லெசன் 14, லெசன் 15, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூசஸ் ஆஃப் ஹீலியம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கும், ஈஸி சாப்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன சாப்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 15 மார்க்ஸ் கிட்ட கிடைக்கும் நமக்கு. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 15 மார்க்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 62 மார்க்ஸ், இப்போ ஒரு 15 மார்க்ஸ் சேர்த்தா 80 மார்க்ஸ் கிட்ட நமக்கு வந்து நின்றோம் கெமிஸ்ட்ரியில் ஈஸியாகவே. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணுறோம்? வெறும் ஈஸி சாப்டர்ஸ் பார்த்துடுறோம். ஈஸி சாப்டர்ல 10லேருந்து 15 மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து 80 மார்க்ஸ் கிட்ட வந்து நின்றோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே போதும், 90 மேலே வாங்கிடலாம். ஸோ ரிமைனிங் சாப்டர் 5, 8, 9, 12, 13 இந்த சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் நம்ம சேனல்லே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இதெல்லாம் பார்த்தாலே நம்ம டெஃபினட்டாக 90 மேலே வந்து நின்றோம். திரும்ப ஸ்டெப் 1 நம்ம என்ன பார்க்கணும்? 1 மார்க்ஸ் இன்டர்னல். ஸ்டெப் 2 லெசன் 1, லெசன் 2, லெசன் 6, 7, 11 5 சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இந்த சாப்டர் நிறைய வரும். அதுக்கு அடுத்தது ஈஸி சாப்டர்ஸ் என்னெல்லாம் சொன்னேன்? 3, 4, 13, 14 இதெல்லாம் வந்து ஈஸி சாப்டர்ஸ். லாஸ்ட்டாக தான் வந்து ரிமைனிங் சாப்டர்ஸ்லாம் பாருங்க.
நம்ம டெஃபினட்டாக 90 மேலே வாங்க முடியும். ஸோ வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.